இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பின் நிச்சயம், ஷியோர் சால்வேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 23 அத்தியாயம் 39 முதல் 45. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா 23:43. இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன். Assuredly I say to you, today you will be with me in paradise. சிலுவையிலிருந்து இயேசு மொழிந்த 2ஆம் வார்த்தை இது. சிலுவையில் தொங்கிய 2 திருடரில் ஒருவனிடம் இயேசு இந்த நிச்சயமான வார்த்தைகளை உறுதியாய் மொழிந்தார். தண்டனையில் தவித்து கொண்டிருந்த அவன் நொடிப்பொழுதில் பரதீசுக்கு நுழைவு சீட்டு பெற்றான். மெய்யாகவே என்கிற பதத்தை அடிக்கோடிட்டு கவனியுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்று திட்டமாக சொல்ல முடியாது என்று வாதாடுவோர் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிய முடியுமா? இது பலரையும் குழப்பியுள்ள ஒரு கேள்வி. நிச்சயம் அறிய முடியும் என்று திருவசனம் திட்டமாய் அறிவிக்கிறது. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படுகிறார், யார் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அதில் தெளிவாக தெரிகிறது அல்லவா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு டெபினிஷன், ஒரு வரையறை கொடுத்தார். ரட்சிக்கப்படாதோர் உள்ளே இல்லை, ரட்சிக்கப்பட்டோர் வெளியே இல்லை. The church has no unsaved member inside and no saved member outside. நன்றாக இருக்கிறது. ரட்சிப்பை முக்கால நிலையிலும் நாம் புரிந்து கொள்ள தவறுவதாலேயே ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பலரும் தடுமாறி கொண்டிருக்கின்றனர். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பானது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. It is deliverance from the penalty of sin. நிகழ்கால ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. That is deliverance from the power of sin. வருங்கால அல்லது எதிர்கால ரட்சிப்பு பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலை. That is deliverance from the very presence of sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை என்றால் நான் வாசிக்கிறோம் அல்லவா, பாவத்தின் சம்பளம் மரணம், கடவுளுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது அந்த பெனல்டி, இந்த தண்டனை போய்விடுகிறது. அடுத்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உங்களுக்கு கிருபை என்கிற வல்லமை இருக்கிறது. 3வது, நாம் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலையாக போகிறோம். ஒரு நாள் வரும் அன்றைக்கு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலையே அங்கு இருக்காது. அக்கிரமத்தை நடப்பிக்கிற எதுவும் அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே நுழையாது என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் வரிசை கிரமமாக நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல் என்று சொல்லுவோம். அதாவது ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன் அண்ட் குளோரிபிகேஷன். இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது குறிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் நிகழும் ஒரு காரியம். தட் இஸ் அ கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வருகிற பரிசுத்தமாகுதல் என்பது நெடுகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். தட் இஸ் அ ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 3வது, மறுபடியும் இந்த மகிமைப்படுதல் என்பது ஒரு நொடிப்பொழுதிலே நடக்கிற ஒரு கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம். நாம் ஏற்கனவே பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம். இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
இனி ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்தே நாம் விடுதலை பெற்று விடுவோம். இப்பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். சோதனை, பிரச்சனை, வேதனை இவைகளின் வழியாக செல்லும் பொழுது ரட்சிப்பை குறித்த நம்முடைய விசுவாசமே சில சமயங்களிலே அசைக்கப்படலாம். இவ்வித சூழலில் தான் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே கூட நம்முடைய உள்ளத்திலே அவர் சாட்சி பகர்கிறார். அது மட்டுமல்ல, இக்காலத்து பாடுகள், இப்பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றும் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கடும் சிவப்பாயிருந்த பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசு அவற்றை பஞ்சை போல் வெண்மையாக்கி விட்டார். என்ன செய்தார் தெரியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவற்றை நம்மை விட்டு விலக்கி விட்டார். இதுதான் ஆண்டவருடைய அன்பின் அகலம். அடுத்து நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார். இதுதான் அவருடைய அன்பின் நீளம். மூன்றாவது, நம்முடைய பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் அமிழ்த்து விட்டார். இதுதான் அவருடைய அன்பின் ஆழம். நான்காவது, நம்முடைய பாவங்களை மேகத்தை போல அகற்றிவிட்டார். இதுதான் அவருடைய அன்பின் உயரம். இதுதான் நாம் ஆண்டவருடைய 4 பரிமாண அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். the 4-dimensional love of God. அடுத்த முறை பிசாசு எப்பொழுதாவது உங்கள் மனதிலே சந்தேகத்தை கிளப்பினால் உடனே நீங்கள் பாட வேண்டியது, அதை கல்வாரியின் இரத்தத்தாலே மூடி அச்சுதே, அது வானம் பூமி போல நீங்கிற்றே, அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்ததும் நன்றே, ஆமேன் சுத்தமானேன் என்று பாடி கம்பீரியுங்கள். ஃபேனி கிராஸ்பி என்கிற அம்மையார் இதே கருத்தை மிக அழகாக உலகத்திலே மிக முக்கியமான மிக உன்னத நிலையில் இருக்கிற 10 பாடல்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடலில் இப்படி பாடினார்கள். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of his spirit, washed in his blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று நிசமாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் இந்த உலகில் வாழ முடியும் என்கிற போதனையை இன்று நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன. கர்த்தாவே, நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் அறிவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே நம்பிக்கையற்று, ஆண்டவரே, நிச்சயமற்று ஏராளம் கோடிக்கணக்கான மக்கள் குறிப்பாக இந்தியாவிலே இருக்கும் பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாங்கள் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை எல்லா வகையிலும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை திரளாய், ஆயிரமாய், லட்சமாய், கோடியாய் எங்கள் தலைமுறையிலே நீர் சபையிலே சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.